தமிழ் சினிமாவில் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவங்க தான் வனிதா விஜயகுமார். இவங்க இயக்குனராக அறிமுகமாகிற படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படம் ஜூலை 11 திரையரங்குகளில் வெளியானது. படம் பார்த்த பலரும் படத்தை கழுவி ஊற்றும் அளவிற்கு மோசமாக எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்தை அவங்க மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்திருந்தாங்க. இதில் வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை வனிதாவுடன் சில ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ராபர்ட் மாஸ்டரும் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இதனால் 2 பேரும் மீண்டும் சேர்ந்து விடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கூட இருவரும் ஒன்றாக கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து செய்தியாளர்களிடம் வனிதா பேசிய போது ராபர்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால தான் அவர் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்மையில் ராபர்ட் மாஸ்டரின் அம்மா உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருந்தாங்க. அப்போது ராபர்ட் மாஸ்டர் இறுதி ஊர்வலத்தில் வனிதா அவருடைய மகள் ஜோவிகா இருவருமே கண் கலங்கியபடி கலந்து கொண்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ராபர்ட் மாஸ்டர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ வனிதா பற்றி விஷயங்கள் பேசினாரு. என்னுடைய அம்மாவிற்கு வனிதாவை பிடிக்கவே பிடிக்காது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் நான் நடித்ததில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. வனிதா என்ன முதல்ல இயக்குனராக தான் புக் பண்ணாங்க. ஆனால் அங்கே போன அப்புறம் தான் தெரியும் நடிகராக நடிக்கிறதுக்குன்ட்டுன்னு. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனாலும் ஜோவிகாக்காக அந்த படத்தில் நான் நடித்தேன். அப்படி இருந்தும் ஒரு கட்டத்திற்கு மேலே என்னால் சமாளிக்கவே முடியலை. என்னுடைய பாஸ்போர்ட் வனிதா கிட்ட தான் இருந்துச்சு. பாஸ்போர்ட் மட்டும் என்னிடம் இருந்திருந்தா இந்தியாவுக்கு வந்து எனக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். வனிதாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் வேற வழி இல்லாமல் அந்த படத்தில் நான் நடித்து கொடுத்தேன். இதற்கு பதில் அளிக்கும் வகையில் நடிகை வனிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருட்டு பப்ளிசிட்டிக்காக நீ என்ன வேணாலும் உருட்டு அப்படின்ட்டுன்னு ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இதை பார்த்த இணையவாசிகள் பலர் வனிதா நீங்க திருந்தவே மாட்டீங்க என்றும் ராபர்ட் மாஸ்டர் சொல்லுவது தான் உண்மை, ஆனால் அதனால தான் அவர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட கலந்து கொள்ளலை அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்ச வனிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் திரும்ப படத்திற்காக ஒன்று சேர்ந்த நிலையில் திரும்பவும் இருவருக்கும் நடுவில் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.